ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு லெனக்ஸ்ல நம்ம பார்க்க போகிற கமாண்ட் வந்து ஷார்ட் கமாண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமாண்ட். நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைலில் வந்து ஷார்ட் பண்ணணும், அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசைனிங் ஆர்டர்லையோ நியூமெரிக்கல் ஃபார்ம் இருக்கிறத வந்து அசெண்டிங்ல டிசைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னா யூஸ் பண்ணுற கமாண்ட் தான் ஷார்ட் கமாண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமாண்ட். நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் எடுத்துக்கிட்டு டெக்ஸ்ட் ஃபைல் எடுக்கிறீங்க, இல்லை வந்து இன்புட்டாகவே நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஜஸ்ட் ஷார்ட்னு கொடுத்து ஃபைல் நேம் கொடுக்கலாம். இல்லாட்டி ஷார்ட்னு கொடுத்துட்டு அதுவே கேட்கும். இன்புட் நீங்கள் ஃபைலை கொடுக்காம இன்புட்டாக கொடுக்கலாம். கொடுக்கல வந்து நீங்கள் ஒரு 5 நேம் வேறு யூனிட் ஏதோ ஒரு இதில் டைப் ரெண்டு கொடுத்துட்டேன். கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணி ஆர்டர். இப்போ வந்து நான் 5 நேம் கொடுத்துருக்கேன், ரவி, ராம், குமார், அரவிந்த், ஹர்ஷா. ஸோ நான் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அசைன் இது பண்ணிடும். ஓகேங்களா? நார்மலாக அந்த ஷார்ட்டை அந்த ஃபைல் இதுக்கு ஒரு ஃபைலில் போட்டு கொடுத்தோம்னா ஃபைலே கொடுக்கலாம். இல்லை டேரெக்டாக கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே டைப் பண்ணுறோம்னா செல் விண்டோலேருந்து ஷார்ட்னு கொடுத்து இதை டைப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா ஷார்ட் பண்ணி நம்மளுக்கு மறுபடியும் காமிச்சிடும். இது வந்து ஒரு ஃபைலில் இருக்கிறத ஷார்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து 2 ஃபைலாக வந்து மல்டிபிள் ஃபைல்ஸை வந்து ஷார்ட் பண்ணலாம். ஷார்ட் பண்ணுறதுக்கு இதுதான் கமாண்ட். ஷார்ட் ஃபைல் நேம் 1, அதுக்கப்புறம் ஃபைல் நேம் 2. சரிங்களா? இப்படி ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணையில டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸும் வரும். அந்த டூப்ளிகேட்ஸ் வேல்யூ வேணாம், யூனிக் வேல்யூ மட்டும்தான் வேணும் அப்படின்னா 2 ஃபைல்ல இருந்து -u கொடுத்தீங்கன்னா யூனிக் வேல்யூ வரும். டூப்ளிகேட் எலிமினேஷன் பண்ணிக்கிறது. ஷார்ட் -u ஃபைல் நேம் 1 2 கொடுத்தீங்கன்னா அந்த 2 ஃபைல்ல இருந்து டேட்டா எடுத்துட்டு யூனிக் மட்டும் கொடுக்கும். யூனிக் ஸ்டார்டிங் ஆகிடும், டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணி. ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல வேணும்னா -r கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல சேர்க்கலாம். இப்போ வந்து A to Z இருக்குன்னா ஜெட்ல இருந்து ஸ்டார்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா? -r -u ஃபைல் யூனா இது யூனிக்கு 2 ஃபைல் நேம், ஃபைல் நேம் 1, ஸோ ஃபைல் நேம் 2 அப்படியோட இருக்கலாம். ஃபைல் நேம் 2 டாட் இது 2லேருந்து யூனிக் டேட்டாவை ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகேங்களா? நம்பர் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஃபைலில் வந்து 10, 12, 250, 1050 இப்படி இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஷார்ட் -n நியூமெரிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு -n அந்த டேட்டா இருக்கிறத ஃபைல் நேம் போட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். நியூமெரிக்கல் ஃபார்மேட்டை ஸ்டார்ட் ஆயிடும். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ரீடைரக்ஷன் பற்றிலாம் இருக்கேன். ஸோ ஷார்ட் பண்ணுறது வந்து விண்டோவில் மட்டும்தான் காமிக்கும். நீங்கள் வந்து அடுத்த ஃபைலுக்கு ரீடைரக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஷார்ட்டான ஃபைலில் ரீடைரக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அது மாதிரி பண்ணிருக்கு. அதை வந்து ரீடைரக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? ஷார்ட் -n டேட்டா, இதுக்கப்புறம் வந்து ரீடைரக்ட் அவுட்புட் ரீடைரக்ஷன் இது. ஸோ அவுட்புட் ஆர்டர்டு டாட் ஏதோ ஒரு டேட்டா ஃபைல், டேட்டா ஃபைல் கொடுத்துங்க, அந்த ஃபைலுக்கு ரீடைரக்ட் ஆகிடும், அவுட்புட் ரீடைரக்ஷன். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரீடைரக்ஷன் சரிங்களா? அப்படி பண்ணிக்கலாம். ஷார்ட்டு மந்த்து வந்து கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா -m கொடுத்தீங்கன்னா அப்ரிவேட்டட் மந்த்து தான் ஒன்லி ஸ்டார்டிங்கில் இது பண்ணணும். ஜான்வரி அந்த அப்ரிவேட் மந்த்து பண்ணுறதுக்கு -m ஸ்மால் m ஃபைல் நேம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஃபைல் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கமெண்ட் இருக்குது. -c கொடுத்தீங்கன்னா ஃபைல் ஸ்டார்ட் ஆகியிருக்கா இல்லை என்ன ஸ்டார்டிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் காலம்ஸ். இப்போ வந்து இப்போ எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், அதுக்கப்புறம் சேலரி, அதுக்கப்புறம் எம்ஜிஆர், இது மாதிரி மல்டிபிள் காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வித் கமா செப்பரேட்டடோட 7525 ராஜு, இப்போ சேலரி 5000, எம்ஜிஆர் 12575 டேட்டா கமா செப்பரேட்டர் எக்ஸல் சிஎஸ்சி ஃபைல் எடுத்து வச்சுருக்கோம் வச்சுங்களேன். இப்படி இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் பேஸ்ட் ஆன் எந்த காலம் ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து இதை கே யூஸ் பண்ணணும். கே யூஸ் எந்த காலம்னு சொல்லிட்டு K1 கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேர்ட் காலம் ஆனா K1, K3 சரிங்களா? 3வது இருக்கிறதுனால அது நியூமெரிக்கல் ஃபார்மேட்னா அதே மாதிரி நீங்கள் காம்பினேஷனாக K3ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த தேர்ட் காலத்தை ஸ்டார்ட் பண்ணணும். இப்படியும் நம்ம வந்து மல்டிபிள் காலத்தையே ஸ்டார்ட் பண்ணலாம். இது எப்படின்னா வந்து இது வந்து டேப் டீலிமிட்டருக்கு T கொடுத்தோம்னா டீலிமிட்டர் கமா செப்பரேட்டர் உள்ளதுலேருந்து நீ இது பண்ணிக்க அப்படின்னு சொல்றதுக்கு T. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் காலம். இப்போ வந்து இங்கே எப்படி கொடுத்துருக்கோம்? ஷார்ட் -n K325 கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் 3வது காலத்தை பேஸ் பண்ணி ஸ்டார்டிங் பண்ணு. அது 3வது காலம் ஸ்டார்டிங் வந்து பண்ண முடியலை அப்படின்னா அதுக்கப்புறம் 2வது காலம், அதுக்கப்புறம் 5வது காலம், இப்படி நம்ம மல்டிபிள் காலத்தையும் ஸ்டார்டிங் கொண்டு போகலாம். ஓகேங்களா? கொடுக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டார்டிங். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமெண்ட். நம்ம ஈஸியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியும் டேட்டாவை, வந்து ஒரு ஃபைலில் இருக்க டேட்டாவை.
ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிக்ஸில் வந்து என்னென்னா கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்னா கான்செப்ட்ஸை கம்ப்ளீட்டாக மறந்துடும், கமெண்ட்ஸையும் மறந்துடும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஓகே, இதுதான் நினைக்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோஸ் நெக்ஸ்ட்டில் வந்துட்டு இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். யாராச்சும் ஒரு நண்பர்களுக்கு வந்து இது வந்து லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும். ஸோ கம்ப்ளீட் டெக்னாலஜி பிளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஆராக்கிள் எஸ்கியூஎல் கிளியர்ஸ் கற்றுக்கணும், இல்லை பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் கற்றுக்கணும், இல்லை யூட்டிலிட்டிஸ் கற்றுக்கணும்னாலும் கம்ப்ளீட் டெக்னாலஜி சீரிஸ் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ எவ்ரிவன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நெக்ஸ்ட் வீடியோ வந்துருக்கோம். தேங்க்யூ.